சமூகத்தை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கூட ஒரு மனதோடு கூட நன்றி செலுத்தி அவருக்கு நேராக எல்லா துதிகன மகிமை எல்லாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி திறந்த இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்தை நோக்கி எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்தி நன்றி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் முழு இருதயத்தோடு கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக ஹல்லேலூயா 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 நன்றியோடு கூட தகப்பனே உம்முடைய பலத்தோடு உம்முடைய வார்த்தைகளோடு உம்முடைய வெளிச்சத்தோடு ஒவ்வொரு நாட்களையும் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்தவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா பெலனாய் ஜீவனாய் ஆண்டவரே எங்களுக்குள்ளே இரக்கமாய் ஆண்டவர் எங்களுக்குள்ளே தயவாய் வழி நடத்தினவர் ஹல்லேலூயா அவருடைய செயல்களை நினைவு கூர்ந்து ஹல்லேலூயா எல்லாரும் ஒரு மனதோடு கூட உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா ஹல்லேலூயா என் தகப்பனே மக நன்றி 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 ஆவியானவரே நன்றி தகப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்லவரே மக நன்றி 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 ஆவியானவரே ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே எல்லாவற்றிலும் மேலானவர் எங்கள் ராஜாதி ராஜா நீர் ஒருவரே என்று சொல்லி என் கர்த்தாதி கர்த்த நீர் ஒருவரே என்று சொல்லி எங்களுக்குள்ளே ராஜரீகம் பண்ணுகிற தேவன் ஹல்லேலூயா எங்களுக்குள்ளே பெலனாய் எங்களை ஆட்கொண்டு எங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பன் ஹல்லேலூயா அந்த நல்ல தகப்பன நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு ஹல்லேலூயா என் இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாவற்றிலும் மேலானது நல்ல தகப்பனை நமக்கு உதவி செய்தவர் நமக்கு ஆலோசனை தந்தவர் எல்லா வேளைகளில் நம்ம எல்லாவற்றிலும் முன்னேறி செல்லும்படியாக அவர் நமக்கு தயவை காண்பித்தார் நமக்கு இரக்கங்களை காண்பித்தார் அந்த நல்ல தேவனுக்கு நன்றியோடு கூட உயர்த்தி ஹல்லேலூயா என் தகப்பனே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா ஹல்லேலூயா ஆண்டவர் நீங்க கொடுத்த உம்முடைய பலனுக்காக நன்றின்னு சொல்லுவோமா ஹல்லேலூயா உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக உம்முடைய நாமத்தை பலப்படுத்தும்படியாக எங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிற உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஐயா ஹல்லேலூயா எங்களுக்குள்ளே போற்றப்படத்தக்கவர் எங்களுக்குள்ளே புகழப்படத்தக்கவர் எல்லாம் நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் நீர் எங்களுக்குள்ளே சிறந்தவராய் ஹல்லேலூயா அந்த நல்ல தேவன் இந்த நன்றியோடு கூட சோதரம் 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 ஐயா சோதரம் 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 தகப்பனே ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரட்சகரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா போற்றப்படத்தக்கவர் நீரே புகழப்படத்தக்கவர் நீரே போற்றப்படத்தக்கவர் நீரே புகழப்படத்தக்கவர் நீரே பரிசுத்த நாமமுள்ளவரே பரலோக தேவன் நீரே ஆமென் பரிசுத்த நாமமுள்ளவரே பரலோக தேவன் நீரே ஒருவரே உன்னத ஒருவரே பரிசுத்த ஒருவரே ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரே உன்னத ஒருவரே பரிசுத்த ஒருவரே ஆராதனைக்குரியவர் உயர்த்தி சொல்லுவோமா யாரென்று உமக்கு நிகரா உம்மை போல் யாரும் இல்லை
ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சொல்லுமா, நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மகிமையால் நிறைந்தவர் நீரே, மகிமையில் சிறந்தவர் நீரே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னன் நீரே. ஆமென். மாறாத என் இயேசுவே, ஆமென். மன்னாதி மன்னன் நீரே. நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சொல்லுமா, நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாருமில்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாருமில்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா இந்த மாலை வேளையில்? ஐயா, யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாருமில்லை. இயேசுயா, யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாருமில்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சொல்லுமா, ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சகரே, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நன்றியோடு கூட தகப்பனே, எல்லாவற்றிலும் புகழப்படத்தக்கவர், எல்லாவற்றிலும் போற்றப்படத்தக்கவர், என் மகிமையின் தேவன் நீர் ஒருவரே என்று சொல்லி, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் இந்த புதிய மாதத்தையும் கர்த்தர் தாமே நமக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லியும், கர்த்தர் தாமே நம்மை முழுமையாய் ஆண்டு கொண்டு வழி நடத்தும்படியாக ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். என் தகப்பனாய் உமக்கு நன்றி. நீர் எவ்வளவு நல்ல தேவன் நாங்கள் அறிந்திருக்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரிய தேவன் ராஜா. வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரங்கள் படைத்தவர் நீர் மாத்திரம்தான் ராஜா. உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடந்த 4 மாத அளவு ராஜா ஆண்டவரே அப்பா, எங்கள் ஊழியக்கார் குடும்பத்தை ராஜா ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் குடும்பத்தை ராஜா ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து கொண்டு கர்த்தாவே, எத்தனையோ இடர்கள் இன்னுகள் வேதனையில் கூட கர்த்தாவே என் தேவன் அற்புதமாய் அதிசயமாய் ராஜா
ஒவ்வொருவரையும் நடத்தி வந்த பாதைகளுக்கு கொடான கோடி சோத்திரத்தை நன்றி செலுத்திக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்க இருகமாய் பற்றி கொண்டு கத்தாவே, உங்களுடைய அடிச்சு உடைகளை ஒவ்வொரு குடும்பம் கத்தாவே கடந்து வர உதவி செய்த தேவனுக்கு நன்றி ராஜா. குறைவான நேரங்களிலும் கத்தாவே நிறைவாய்க்கு கொடுத்த தேவன் ராஜா, ஒவ்வொரு குடும்பங்களில் தேவ சமாதான சந்தோஷத்தை நிம்மதியை கொடுத்து பாதுகாத்து வந்த தேவனுக்கு நன்றி. பிள்ளைகளையும் கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவனுக்கு நன்றி. இந்த 5வது மாதத்தில் அடி எடுத்து வைக்க தேவன் உதவி செய்தேப்பா. ஒவ்வொரு குடும்பம் கத்தாவே ஜீவன் பலன் சுகத்தோட ஆரோக்கியத்தோட உற்சாகத்தோட ராஜா ஆண்டவரே, இந்த சாயங்கால வேலை ராஜா ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்த தேவனுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, சோதரிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கும் போது உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அப்பா புது பலத்தினால் ஒவ்வொருவரையும் இடைகட்டிக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்ப ஆசீர்வாத கொடுங்கை கத்தாவே என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தை பலப்படுறதுக்காய் நன்றி மாத்திரம் செலுத்துகிற ராஜா ஆண்டவரே, நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. எல்லாவற்றையும் நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளும். ஒரு சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினமாடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினமாடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கேசு ஜீவிக்கிறார், எங்கேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். தினம் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார், தினம் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன்
வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிறவர் அவர் நம்மோடு கூட இருப்பதினால, விடுதலை நாயகன் அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை உயர்த்தி பாடுவோம். பிரைஸ் காட். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளே நுழைய கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காக மீண்டும் 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 நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்மை பாடி மகிழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இப்போதும் கூட கர்த்தாவே, நீர் விளம்பின வேதத்திற்கு, அந்த வேத தியானத்திற்கு நேராக நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் தகப்பனே, ஒவ்வொருவரோடும் கூட நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுரூபமான ஒரு அனுபவத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் நீர் கூட இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. இந்த திருப்போணம் திருச்சபையை நீர் ஆசீர்வதிக்கிறீர், ஊழியம் செய்கிற போதகர் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறீர். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்து கொண்டு உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் ஒரு முறை கூட உங்களை பார்க்க, உங்களோடு பேச, சத்திய வேதத்தை தியானிக்க தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், புதிதாக வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்பவர்கள் புதிய ஏற்பாட்டை வாசிப்பது வழக்கம். அந்த புதிய ஏற்பாட்டிலும் இந்த முதல் 4 சுவிசேஷ நூல்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 நூல்களை வாசிப்பது வழக்கம். இந்த 4 நூல்களை வாசிக்கும்போது வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் என்கிற பிரிவினரை அவர்கள் ஆங்காங்கே வாசிப்பார்கள். நாமும் கூட வாசிக்கிறோம். இவர்கள் யார்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன தொடர்பு? இவர்களுடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமா, குறைவா? கிறிஸ்து இயேசுவின் மேல் நாம் வைத்திருக்கிற இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். நாம் வேதபாரகர்கள் அல்ல, நாம் தேவனால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நாம் பரிசேயர்கள் அல்ல, நாம் தேவனால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நாம் சதுசேயர்களும் அல்ல, நாம் தேவனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். இப்படித்தான் இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக, நாம் வேத பாரகர்கள் அல்ல, நாம் தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள். வேத பாரகர்கள் யார்? வரலாற்று ஆவணங்களின்படி பார்ப்போம் என்று சொன்னால், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வேத பிரமாணங்களை படிப்பதற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். சிறு வயது முதலே அவர்கள் இந்த வேத புத்தகத்தில் உள்ள வேத பிரமாணங்களை படிப்பதற்கென்று தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். வேத பிரமாணங்களை கற்று தேர்ந்தவர்கள். மனனமாக, மனப்பாடமாக வேத பிரமாணங்களை, கற்பனைகளை, இணை கற்பனைகளை, துணை கற்பனைகளை சொல்லும் அளவிற்கு, பிறருக்கு சொல்லும் அளவிற்கு அவர்கள் கற்று அறிந்தவர்கள். இந்த வேத பிரமாணங்களை நகல் எடுக்க வேண்டும் என்று சொன்னால்
ஆலயத்திற்கு வருகிற அத்தனை பேரும் நகல் எடுக்க முடியாது. இவர்களுக்குத்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆக வேத பிரமாணங்களை நகல் எடுத்து எழுதி நகல் எடுப்பவர்கள் இவர்கள். வேத பிரமாணங்களை வரலாற்றோடு இணைத்து, சமூக அறிவியலோடு இணைத்து, அரசியல் விஞ்ஞானத்தோடு இணைத்து பேசக்கூடிய அளவிற்கு இவர்கள் வேத பிரமாணத்தை ஆழமாக கற்று தேர்ந்து வைத்திருந்தார்கள். ஆசாரிய பாரம்பரியமுடையவர்கள். சுருக்கமாக சொன்னால் இவர்கள் வேத பண்டிதர்கள். வேத பாரகர் என்பவர் புறஜாதியார் அல்ல. இவர்கள் தேவனுடைய சொந்த வீட்டார். இதெல்லாம் வரலாற்று பதிவுகளிலே இருக்கிறது. இந்த வேத பாரகர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அதை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். இந்த வேதத்திலே இந்த வேத பாரகர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வசனங்களை வாசிக்க வேண்டாம், நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். மத்தேயு 5:20, மார்க்கு 23:23, லூக்கா 20:47, மத்தேயு 23:15, லூக்கா 5:30, மார்க்கு 12:32. இந்த வசனங்களை ஆழமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த வேத பாரகர்கள் ஒரே தேவனை விசுவாசிப்பவர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர்கள் அந்நிய வீட்டார் அல்ல, புற ஜாதியார் அல்ல. அவர்கள் ஒரே தேவனை விசுவாசிப்பவர்கள். தேவனிடத்தில் மாத்திரமே பாவ மன்னிப்பு உண்டு என்பதையும் விசுவாசிப்பவர்கள். தேவாலய கூடுகையிலே தவறாமல் கலந்து கொள்கிறவர்கள். வாரம் தவறாமல் தேவாலய கூடுகையிலே கலந்து கொள்ளுகிறவர்கள். வேதத்திலே வேத பிரமாணங்களை வாசிக்க வேண்டுமென்றால் அந்த வேத பகுதிகளை வாசிப்பவர்களும் இவர்கள்தான். வேதாகமத்திலே தேவாலயத்திலே போதிப்பவர்கள் சாதாரணமாக வந்து செல்பவர்கள் அல்ல. தேவாலயத்திலே வேத பிரமாணங்களை போதிப்பவர்களும் இந்த வேத பாரகர்கள். இவர்களை பற்றி வேதம் சொல்லும்போது இவர்கள் நீண்ட நேரம் ஜெபம் செய்கிறவர்கள். தேவனுக்கு காணிக்கைகளை கொடுப்பவர்கள், தசமபாகம் கொடுப்பவர்கள். சீரகத்தில், வெந்தயத்தில், அந்த பலசரக்கு பொருட்களில் கூட மிகச்சரியாக தசமபாகத்தை எடுத்து தேவனுக்கு கொடுக்கக்கூடியவர்கள். பாவிகளை விட்டு விலகி வாழ்பவர்கள். வரி வசூல் செய்கிற, பிறரை வருத்தி வரி வசூல் செய்கிற ஆயக்காரரை விட்டு விலகி வாழ்பவர்கள். நீதிமான்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு கல்லறை கட்டுபவர்கள். தீர்க்கதரிசிகளை நினைவாக அவர்களுடைய சமாதியை அழகுபடுத்துபவர்கள். இதில் எதுவுமே என்னுடைய வார்த்தை அல்ல, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. தங்களது மார்க்கத்திற்கு மனுஷர்களை மாற்றும்படியாக மிஷனரிகளைப் போல பூமி எங்கும் சமுத்திரம் எங்கும் சுற்றித் திரிபவர்கள். தொகுத்து சொன்னால் சன்மார்க்கமாக வாழ்பவர்கள், சுய நீதியோடு வாழ்பவர்கள். இந்த வசனங்கள், நான் மேற்சொன்ன வசனங்கள் அத்தனையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதம் இவர்களை இப்படித்தான் சொல்லுகிறது. பக்திக்கு குறைச்சல் இல்லை, ஆலயத்திற்கு வருவதில் குறைச்சல் இல்லை, தசமபாகம் கொடுப்பதில் குறைச்சல் இல்லை, வேதம் வாசிப்பதில் குறைச்சல் இல்லை, ஜெபம் செய்வதிலே குறைச்சல் இல்லை, ஊழியம் செய்வதிலே குறைச்சல் இல்லை. இப்படித்தான் வேதம் இவர்களை சொல்லுகிறது. இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது மிகச்சரியாக இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
இப்போது ஒரு கேள்வி வருகிறது. இந்த வேத பாரகர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா? இயேசு என்பவர் தேவாதி தேவனுடைய சொந்த குமாரன். இயேசு என்பவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இவர்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். இந்த வேத பாரகர்களுக்கு இயேசுவை கண்ணார காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இயேசுவின் உபதேசங்களை நேரடியாக தங்களுடைய சொந்த காதுகளாலே கேட்கக்கூடிய அந்த கிருபை கிடைத்தது. சில இடங்களில் இயேசுவை தொட்டு பேசும் அளவிற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா? அந்த தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டார்களா? இதுதான் கேள்வி. இப்போதும் சில வசனங்களை சொல்லுகிறேன், வாசிக்க வேண்டாம். மத்தேயு 3:22, மத்தேயு 9:3, மத்தேயு 26:3, மத்தேயு 20:18-19, மார்க்கு 13:43, லூக்கா 23:10, மார்க்கு 15:31. இந்த வசனங்களை வாசித்து பார்த்தால் இவர்கள் இயேசுவை தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதில் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இயேசு திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ஆனால் இந்த வேத பாரகர்கள் என்ன சொன்னார்கள்? அதிகாரம் கொடுத்தவன் யார்? பாவங்களை மன்னிக்க இவருக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? இன்னொரு இடத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இவர் தேவ தூஷணம் சொல்லுகிறார். இவர் பாவங்களை மன்னிக்கிறார், இயேசு பாவங்களை மன்னிக்கிறார். ஆனால் வேத பாரகர் என்ன சொல்லுகிறார்கள்? இவர் தேவ தூஷணம் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னார்கள்? இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, பாவங்களை மன்னிப்பது தேவன் மட்டுமே, பாவ மன்னிப்பை கொடுப்பது தேவன் மட்டுமே என்பது இவர்களுடைய நம்பிக்கை. ஆகவே அவர்கள் இயேசுவை தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ளாததினாலே இவர் பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்று சொன்னார்கள். தேவ தூஷணம் சொல்வதாக வெளியிலே சொன்னார்கள். இன்னொரு இடத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினார். இந்த வேத பாரகர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பவர்கள். வேத ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக, இது தேவனுடைய கட்டளை. அதை தவிர அதற்கு துணை கட்டளைகள், இணை கட்டளைகளை இவர்கள் வைத்திருந்தார்கள். ஓய்வு நாள் அன்று இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம், அதை செய்யலாம் என்று இவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். அவர்கள் எழுதி வைத்திருந்த அந்த இணை கட்டளைகளின்படி ஓய்வு நாளிலே மனிதன் ஒன்றும் செய்யக்கூடாது, நன்மையும் செய்யக்கூடாது. இயேசுநாதர் சொஸ்தமாக்குகிறார். ஆனால் இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கிறிஸ்து இயேசு பாரம்பரியத்தை மீறினார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவின் வசனங்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்பாக பார்ப்பீர்கள் என்றால் இயேசுவை தந்திரமாக பிடிக்க வேண்டும். வேதத்தில் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும், மரண தண்டனை
பெற்றுத்தர வேண்டும் என்று ஆலோசனை பண்ணினார்கள். இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, வேத பாரகர் திரளான ஜனங்களை அனுப்பினார்கள். எதற்கு? இயேசுவை பிடிப்பதற்கு. அந்த ஜனங்கள் பட்டயங்களோடு, தடிகளோடு, தீவட்டிகளோடு இயேசுவை முற்றுகையிட்டார்கள். இறுதியில் என்ன நடந்தது? இயேசுவை தந்திரமாக பிடித்தார்கள். பரிகாசம் பண்ணும்படி புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். இயேசுவை ஆகாதவன் என்று தள்ளினார்கள். இந்த வேதபாரகர் தேவகுமாரனை ஆகாதவன் என்று தள்ளினார்கள். வாரினால் அடிக்க, சிலுவையில் அறைய, கொலை செய்ய ஒப்பு கொடுத்தார்கள். இதனுடைய உச்சமாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கும்போது மற்றவர்களை ரட்சித்தார். தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேத அறிவு இருந்தது, ஆனால் இயேசுவை யார் என்று தெரியவில்லை. வாழ்க்கையே இந்த வேத அறிவிற்காக ஒப்பு கொடுத்திருந்தார்கள். ஆனால் தேவகுமாரனை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறோமா? ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். வேத பாரகர்கள் இந்த ஆதாமின் வம்சத்தில் வந்தவர்கள், ஆதாமின் வித்திலிருந்து பிறந்தவர்கள். பிறக்கும்போதே மனிதன் பாவியாக பிறக்கிறான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒரு குழந்தை பாவியாக இருப்பதற்கு அது ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அது பிறந்தால் போதும், அவ்வளவுதான். ஏனென்றால் ஆதாமின் வித்து அந்த குழந்தைக்குள்ளே இருக்கிறது. குழந்தை பிறந்தால் போதும், அது பாவி. பாவத்தில்தான் குழந்தை பிறக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்மை பற்றி என்ன? நமக்கு கற்பனைகள் தெரியாது. 10 கற்பனைகள் வரிசையாக சொல்லு என்று சொன்னால் எனக்கு தெரியாது, சொல்ல தெரியாது. 10 வரிசையாக சொல்ல தெரியாத போது 613 துணை கட்டளைகளை, இணை கட்டளைகளை என்னால் சொல்ல முடியுமா? எதுவுமே தெரியாது. ஆனால் அன்றொரு நாள் இந்த கிறிஸ்து இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோம். அவரை நாம் கண்ணால் பார்க்கவில்லை. அவருடைய வசனங்களை நேரடியாக காதால் கேட்கவில்லை. அவரை தொட்டு பார்த்து பழகுகிற அனுபவம் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் விசுவாசத்தின் மூலமாக அவரை நாம் ஏற்றுக்கொண்டோம். இந்த ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் தேவ வித்தினாலே பிறந்தவர்கள், நாம் மறுபடியும் பிறந்தவர்கள். பாவி என்று முத்திரையிடப்படுவதற்கு முதல் பிறப்பு நமக்கு அமைந்தது. நீதி என்று முத்திரையிடுவதற்கு நமது மறுபிறப்பு நமக்கு உதவியது. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அல்ல, நம்முடைய மறுபிறப்பின் நிமித்தம். நாம் பெற்ற பாவ மன்னிப்பின் நிமித்தம் அல்ல, நம்முடைய மறுபிறப்பின் நிமித்தம், தேவ வித்தினாலே பிறந்ததின் நிமித்தம் நாம் தேவ நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது. குழந்தை பிறப்பிலே குழந்தைக்கு பங்கு இல்லை, பெற்றோருக்குத்தான் பங்கு. ஆவிக்குரிய பிறப்பிலே, அந்த மறுபிறப்பிலே, அந்த உன்னதத்திலிருந்து பிறக்கக்கூடிய அந்த அனுபவத்திலே பிறக்கக்கூடிய மனிதனுக்கோ மனுஷிக்கோ பங்கு இல்லை, தேவனுக்குத்தான் பங்கு. நாம் தேவ வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், நாம் தேவ வித்தினாலே பிறப்பிக்கப்பட்டவர்கள். தேவ வித்து நம்மை பிறப்பித்தது, மறுபடியும் பிறப்பித்தது. ஆவியிலே பிறந்தோம். இந்த சத்திய வேதம் நம்மை
நீதிமான்கள் என்று அழைக்கிறது. உன் நீதி எங்கே என்று கேட்டால், என் நீதி கிறிஸ்து இயேசு என்று நாம் சொல்லுவோம். நாம் அத்தனை தூரம் நம்மை தாழ்த்தி இருக்கிறோம். வேதபாரகரை போலல்ல, அதிகம் படித்து மண்டை வெடித்து வேதத்தை வைத்து கொண்டிருக்கவில்லை. நாம் எளிய விசுவாசம், தாழ்மை, அது நிமித்தம் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோம், தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டோம். அது நிமித்தம் மறுபடியும் பிறந்தோம். அது நிமித்தம் நாம் நீதி ஆனோம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நீதியை கொடுப்பதற்காகத்தான் கிறிஸ்து இயேசு இங்கு வந்தார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வாசியுங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அருமையானவர்களே, ஆதாமை போல பாவம் செய்து தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக வர துணியாமல் ஓடி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவம் செய்தவன் நான் பாவி என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். நிர்வாணியாக சில நன்மைகளை செய்து நம்முடைய பாவங்களை மூட முயற்சித்து கொண்டிருந்தோம். நம்முடைய நிர்வாணத்தை மூட முடியவில்லை. மனிதன் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியாது. கிறிஸ்து இயேசு நிர்வாணியாகிய இருந்த நம்மேல் தம்முடைய நீதியின் சால்வையை போர்த்தினார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வேத பாரகர்களுக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு, அந்த வேத பாரகர்களுக்கு கிடைக்காத அந்த பரிசு, வேத பாரகர்களுக்கு கிடைக்காத அந்த வெகுமதி கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு கிடைத்தது. நாம் தேவ நீதியாக இருக்கிறோம். வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது. ஆகவே நாம் வேத பாரகர்கள் அல்ல, நாம் தேவனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். அடுத்ததாக, நாம் பரிசேயர்கள் அல்ல, தேவனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். பரிசேயர்கள் என்றால் யார்? பரிசேயர்கள் என்றால் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், செப்பரேட்டட் அன்டு காட், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் மிகுந்த பக்திமான்கள். மோசேயினுடைய சட்ட திட்டங்களை, அதுதான் அவர்களுக்கு முதன்மை. அடுத்ததாக ஆலயம் அவர்களுக்கு முக்கியம். அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். திருச்சபையிலே திருவிழாக்கள் நடத்த வேண்டுமென்றால் இவர்கள்தான் வந்து நடத்துவார்கள். திருச்சபையினுடைய பாரம்பரியங்கள், திருமணம் இப்படி நடக்க வேண்டும், மரித்தோரை இப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்று திருச்சபை பாரம்பரியங்களை அவர்கள் கடைபிடித்து வந்தவர்கள்.
வேறு பிரிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, வேறு பிரித்தலின் வாழ்க்கையை செய்தவர்கள். சமயம் சார்ந்த அறிவு அவர்களுக்கு அதிகம். மக்களிடம் நன்மதிப்பு பெற்றவர்கள். வேத பாரகர்களைப் போல இவர்களும் அந்நிய வீட்டார் அல்ல, தேவனுடைய வீட்டார். அந்நிய ஜனங்கள் அல்ல, தேவனுடைய ஜனங்கள். இந்த பரிசேயரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த வேத பதிவுகளிலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? சில வசனங்களை சொல்லுகிறேன், வாசிக்க வேண்டாம். யோவான் 9:16, லூக்கா 5:21, லூக்கா 15:2, மார்க் 7:5, மார்க் 2:16, மத்தேயு 9:14, லூக்கா 11:42. ஆச்சரியமாயிருக்கிறது. திரும்பவும் சொல்லுகிறேன். யோவான் 9:16, லூக்கா 5:21, லூக்கா 15:2, மார்க்கு 7:5, மார்க்கு 2:16, மத்தேயு 9:14, லூக்கா 11:42. இவர்களும் ஒரே தேவனை விசுவாசிப்பவர்கள், தேவாலய கூடுகையிலே கலந்து கொள்பவர்கள். மாத்திரமல்ல, வேதாகம கால ஆதி பெற்றோரோடு தங்களை இணைத்து கொள்பவர்கள். நாங்கள் ஆபிரகாமின் வம்சத்தை சார்ந்தவர்கள், தாவீதின் வழியில் வந்தவர்கள் என்று சொல்லி தங்களை வேதாகம மாந்தர்களோடு, மனிதர்களோடு இணைத்து கொள்பவர்கள். அந்த இணைப்பிலே மேன்மைப்படுபவர்கள். வேத அறிவு உள்ளவர்கள், ஜனங்களுக்கு பிரசங்கிப்பவர்கள். பிரசங்கிக்க வேண்டுமென்றால் வேத அறிவு வேண்டும். ஜனங்களுக்கு பிரசங்கிப்பவர்கள். இவர்களும் கூட நீண்ட நேரம் ஜெபம் செய்தவர்கள். அநேகந்தரம் உபவாசிப்பவர்கள் என்று வேதம் இவர்களை பற்றி சரித்திரமும் இப்படி சொல்லுகிறது, வேதமும் இப்படி சொல்லுகிறது. தேவனுக்கு தசமபாகம் கொடுப்பவர்கள். மறுக்கொழுந்து, பூண்டு, யோசித்து பாருங்கள். இவைகளில் கூட நிறுத்து தசமபாகத்தை சரியாக கொடுப்பவர்கள். அனைத்து பொருட்களிலும் தசமபாகம் கொடுப்பவர்கள். பாவிகளோடு கலந்திருப்பதில்லை. தேவனை பிதா என்று அழைப்பதிலே பெருமிதம் கொள்பவர்கள். இவர்களும் கூட சுய நீதியின்படி வாழ்ந்தவர்கள், தேவ நீதியின்படி வாழ்ந்தவர்கள் அல்ல. தங்களது செய்கைகளிலே மேன்மை பாராட்டினார்கள், தேவனுடைய செய்கையிலே மேன்மை பாராட்டவில்லை. இந்த பரிசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல கண்ணார கண்டார்கள், உபதேசத்தை காதார கேட்டார்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தபோது உடன் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு காலம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோசித்து பாருங்கள். பக்தி இருந்து பிரயோஜனம் இல்லை. பக்தியின் மார்க்கத்தில் நடப்பதற்கு இந்த வேதம் நம்மை அழைக்கவில்லை. பக்தி பிரயோஜனப்படாது. இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பரிசேயர்கள், இப்படி உபவாசம் இருந்தவர்கள், இப்படி ஜெபம் பண்ணினவர்கள், இப்படி தசமபாகம் கொடுத்தவர்கள், இப்படி வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எல்லாம் சரிதான். ஆனால் எல்லாம் பூஜ்ஜியத்திற்கு சமம். அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களும் அவர்களைப் போல்தான். வேதபாரகர் சொல்லும்போது இந்த பரிசேயர்களும் சொல்லுகிறார்கள், தேவன் ஒருவர் தவிர பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? யூத பாரம்பரிய முறைப்படி தான் அவர்கள் உணவு உண்பார்கள். சாப்பிட வேண்டும் என்று சொன்னால்
கை கழுவினால் மாத்திரம் போதாது, முழங்கை வரை கைகளை கழுவ வேண்டும். இது அவர்களுடைய பாரம்பரியம், யூத பாரம்பரியம். அப்படித்தான் அவர்கள் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு முறை இப்படி இந்த பாரம்பரியத்தின்படி கை கழுவாமல் சாப்பிட்ட போது இயேசுவின் மேல் குற்றம் சாட்டினார்கள், இயேசுவை எதிர்த்தார்கள். சோதனைகளில் ஏதாவது விழுந்து விடுவோமோ என்று சொல்லி தேவன் மேல் விசுவாசமாயிராமல் குனிந்தே நடப்பவர்கள். அருமையானவர்களே, வேத பாரகர்கள் என்ன செய்தார்களோ அதே விஷயங்களை இந்த பரிசேயர்களும் இயேசுவுக்கு செய்தார்கள் என்று இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது. இயேசுவோடு கூட தர்க்கித்தார்கள், இயேசுவினுடைய உபதேசத்திலே முரண்பட்டார்கள், இயேசுவுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள், ஏரோதுக்கு முன்பாக குற்றம் சாட்டினார்கள், பிலாத்துவிற்கு முன்பாக குற்றம் சாட்டினார்கள். எதற்காக? இயேசுவை கொலை செய்வதற்காக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மனிதனுடைய பக்தி, மனிதனுடைய மத பக்தி தேவகுமாரனை கொல்லும்படி அவனை ஏவுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? திரும்பவும் கேள்வி. நாம் வேத பாரகர்கள் இல்லை, பரிசேயர்களும் இல்லை. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இந்த பரிசேயர்கள் என்ன செய்தார்கள்? இதெல்லாம் செய்தார்களே எதற்காக? தாங்கள் நீதிமான்கள் ஆக வேண்டும் என்பதற்காக. நான் இதை செய்கிறேன், அப்போது நீதிமான் ஆகிறேன். நான் அதை செய்கிறேன், அப்போது நீதிமான் ஆகிறேன். நான் இதையும் அதையும் இணைத்து செய்கிறேன், அப்போது நீதிமான் ஆகிறேன். நான் எல்லாவற்றையும் செய்கிறேன், அப்போது நீதிமான் ஆகிறேன். இதுதான் அவர்களுடைய எண்ணம். கொடுப்பது எதற்காக? நீதிமான் ஆவதற்காக. ஜெபிப்பது எதற்காக? நீதிமான் ஆவதற்காக. ஆலயத்திற்கு வருவது எதற்காக? நீதிமான் ஆவதற்காக. இப்படி அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் நாம் எப்படி எண்ணுகிறோம்? இயேசுவின் கிரியைகளை நாம் எண்ணுகிறோம். இயேசுவின் கிரியைகளை, நமது கிரியைகளை நாம் நினைப்பதில்லை. இயேசுவின் கிரியைகளை நாம் நினைக்கிறோம். குறிப்பாக இயேசுவின் கல்வாரி கிரியைகளை நினைக்கிறோம். இயேசு கல்வாரியிலே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதை நினைக்கிறோம். இயேசு கல்வாரியிலே நம்முடைய குற்றங்களை, நம்முடைய மீறுதல்களை ஏற்றுக்கொண்டதை நினைக்கிறோம். இயேசு கல்வாரியிலே நமக்காக, நமது குடும்பத்திற்காக, நமது பரம்பரைக்காக சாபமானதை நாம் நினைக்கிறோம். அதை விசுவாசிக்கிறோம். இயேசு கல்வாரியிலே நமக்காக மரித்ததை, எனக்காக மரித்ததை, எனது குடும்பத்திற்காக மரித்ததை, நமக்காக மரித்ததை நாம் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் கிரியைகளை நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய கிரியைகள் அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்லுகிறது. கிரியைகள் செய்து 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 நீதிமான்கள் ஆவதல்ல, கிறிஸ்துவின் கிரியையை விசுவாசிப்பதன் மூலமாக, கிறிஸ்துவின் கிரியையை அங்கீகரிப்பதன் மூலமாக, கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு மனிதன் நீதிமான் ஆகிறான். இதுதான் வேதம் சொல்லக்கூடிய சத்தியம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தன்னைத்தான் நீதிமான் ஆக்கிக் கொள்வதற்கும் தேவனால் நீதிமான் ஆக்கப்படுவதற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. நாம் நம்மை நாமே நீதிமான் ஆக்கிக் கொண்டவர்கள் அல்ல, பரிசேயர்களைப் போல. நாம் தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே,
லூக்கா 18:18 இப்படி சொல்லுகிறது. லூக்கா 18:18. அப்பொழுது அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, அதாவது ரட்சிப்படைவதற்கு, அதாவது நீதி ஆவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அங்கே இயேசுநாதருடைய பதில் என்ன? ம் 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 வாசியுங்கள். ம் அருமையானவர்களே, ஒரு மனுஷன் இயேசுவனிடத்தில் வருகிறான். கேள்வி என்ன? நித்திய ஜீவன் அடைய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இப்போ நம்ம கான்டெக்ஸ்ட்டுக்கு வருவோம். நீதி அடைவதற்கு, நீதிமான் ஆவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்கிறான் பாருங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நான் செய்யலை, அது என்னுடைய நீதி. கொலை செய்யாதிருப்பாயாக. நான் கொலையும் செய்யலை, அது என்னுடைய நீதி. களவு செய்யாதிருப்பாயாக. நான் களவும் செய்யலை, அது என்னுடைய நீதி. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நான் அதுவும் செய்யலை, அது என்னுடைய நீதி. அந்த நீதி கவுண்ட் ஆகிட்டே வருது பாருங்கள், ஆட் ஆகிட்டே வருது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதையும் செஞ்சுருக்கிறேன், அது என்னுடைய நீதி. நீதிமான் ஆகிவிட்டாயா? பேசுகிறது யார்கிட்ட பேசுகிறான்னா, போதகர்கிட்ட இல்லை, தீர்க்கதரிசிட்ட இல்லை, சாத் தேவனிடம் பேசி கொண்டிருக்கிறான். தேவன் சொல்லுகிறார், இன்னும் இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ நீதிமான் ஆக முடியாதுப்பா. இதெல்லாம் செய்கிறதுனால நீ நீதிமான் இல்லைப்பா. உன்னுடைய சுய நீதிகள் 1, 2, 3, 4, 5 கூட்டிகிட்டே வரலாம்ப்பா. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அது செஞ்சேன், இது செஞ்சேன், இந்த நீதிகள்லாம் நான் வச்சுருக்கேன்னு சொல்லலாம்ப்பா. ஆனால் நீதி பெற முடியாது. உன்னிடத்தில் இன்னும் குறை உண்டு. இதைத்தான் நியாயப்பிரமாணம் செய்கிறது. நம்மை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கும். இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நீதி இன்னும் உன்னிடத்தில் குறை உண்டு என்று சொல்லாது. இயேசுவே உனது நீதி என்று உனக்கு சொல்லும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசுதான் நம்முடைய நீதி. அருமையானவர்களே, பரிசேயரை போல முயற்சிக்க வேண்டாம், பரிசேயரை போல பயிற்சிக்க வேண்டாம். நீதிமான் ஆவதற்கு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும். ஆதாமினால் பாவி என்ற பட்டம் பெறுகிறான் மனிதன். கிறிஸ்துவினால், கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால் அநேகராகிய நாம் நீதிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நிர்வாணியாக இருந்த நம்மை நீதியின் சால்வை மூடியது. இப்போது நீதி என்கிற மார்க் கவசம் நமக்கு வேண்டும். பொல்லாங்கன் அக்னி ஆஸ்திரங்களை எய்கிறான். நீ பாவி என்று ஒரு அக்னி ஆஸ்திரத்தை மனிதர்கள் எய்வார்கள். புற மனிதர்கள் நீ பாவி என்று சொல்லுவார்கள்.
பிற விசுவாசத்தில் உள்ளவர்கள் நீ பாவி என்று குற்றம் சாட்டுவார்கள். இந்த அக்னி ஆஸ்திரங்கள் நம்மேல் எறிவார்கள். ஆனால் கிறிஸ்துவே எனது நீதி, நீதி என்கிற மார்க்கவசம் அதை தடுத்து போடும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்து என்கிற மார்க்கவசம், கிறிஸ்து என்கிற நீதி மிக 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 முக்கியம். அருமையானவர்களே, நாம் சம்பாதித்ததல்ல, நாம் முயற்சித்து பெற்றுக்கொண்ட சுயநீதி அல்ல இது. தேவன் இலவசமாக கொடுத்த தேவ நீதி இது. கடைசியாக நாம் சதுசேயர்கள் அல்ல, நாம் தேவனால் நீதிமானாக்கப்பட்டவர்கள். நாம் நம்மை நாமே நீதிமான்களாக்கி கொண்டவர்கள் அல்ல, நம்மை தாழ்த்தினோம். ஒரு கட்டத்திலே இயேசு எனக்கு வேண்டும் என்று சொன்னோம். இந்த இயேசுவை நாம் அரவணைத்து கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம். அது நிமித்தம் அவர் நமக்கு கொடுத்த பரிசுதான் இந்த நீதி. சதுசேயர்கள் யார்? அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, இதயத்திலே பெருமை உள்ளவர்கள். நான் இப்படி நடக்கிறேன், அப்படி நடக்கிறேன், ஆகவே எனக்கு இயேசு தேவையில்லை, என்னுடைய நீதி இருக்கிறது என்று வாழ்பவர்கள். இந்த சதுசேயர்கள் பஞ்ச ஆகமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இதை தெரிந்து வைத்திருப்பவர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆலயத்திற்கு வருவார்கள், பலி செலுத்தி தேவனை வழிபடுவார்கள். ஆலய பராமரிப்பு அவர்களுடைய கரத்திலே இருந்தது. ஆலயத்திலே ஏதாவது சுவரிலே பிரச்சனை, மேற்கூரையிலே பிரச்சனை என்று சொன்னால் அதை பராமரிப்பது இவர்களுடைய பணி. எருசலேம் தேவாலயத்திற்கு திருப்பயணங்களை ஏற்படுத்தினார்கள். ஜனங்களை அழைத்து எருசலேமுக்கு கூட்டி வந்து தேவாலய கூடுகையிலே கலந்து கொள்ள செய்யும் பணி அவ்வப்போது செய்து வந்தார்கள். யூத தலைமை சங்கம், நம்முடைய உச்ச நீதிமன்றம் போல, அந்த தலைமை சங்கத்திலே அவர்கள் உறுப்பினர்கள், அரசியல் பொறுப்புகளை வகித்தவர்கள், உள்நாட்டு அரசை நிர்வகித்தவர்கள். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க பாருங்கள். சமுதாய பொறுப்புகளை எடுத்து செல்பவர்கள். பொருளாதாரத்திலே இவர்கள் மேல்தட்டு மக்கள். சுருக்கமாக சொன்னால் இவர்களும் அந்நிய வீட்டார் அல்ல, தேவனுடைய சபையை சேர்ந்தவர்கள். தேவனுடைய வீட்டிற்கும் இவர்கள் அந்நியர்கள் அல்ல. இந்த சதுசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அப்போஸ்தலர் 23:8 இப்படி சொல்லுகிறது, இவர்கள் மரணம், ஆவிக்குரிய மரணத்தை விசுவாசிப்பதில்லை, ஆன்மாவின் மரணத்தை விசுவாசிப்பதில்லை, உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பதில்லை, நித்திய ஜீவனை விசுவாசிப்பதில்லை, பரலோகத்தை விசுவாசிப்பதில்லை, மோட்சத்தை விசுவாசிப்பதில்லை, நரகத்தை விசுவாசிப்பதில்லை, தேவதூதர்களை விசுவாசிப்பதில்லை, ஆவிக்குரிய உலகத்தை விசுவாசிப்பதில்லை, மறுமையை விசுவாசிப்பதில்லை, மகிமையை விசுவாசிப்பதில்லை. பஞ்சாகமங்களையும் படித்தவர்கள், ஆலயத்திலே ஆலய பராமரிப்பு செய்பவர்கள், ஆலய உபதேசத்தை கேட்பவர்கள். ஆனால் இவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை. இந்த சதுசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா? வேதபாரகர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை, பரிசேயர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசியலிலும் அங்கும் இங்கும் கால் வைத்திருப்பவர்கள் இவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பார்கள்? மத்தேயு 22ஆம் அதிகாரம் 23 முதல் 33 வரை வாசித்து பாருங்கள் வீட்டில் சென்று. அதிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு பெண்ணிற்கு 7 கணவன், அவள் மரித்து விட்டாள், பரலோகத்திற்கு சென்று விட்டாள், இப்போது யார் அவளுக்கு கணவர்? இந்த கேள்வி எதற்காக கேட்கிறார்கள் என்றால், இவர்களுக்கு
ஆத்ம மரணத்திலே நம்பிக்கை இல்லை, உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை இல்லை, பரலோகத்திலே நம்பிக்கை இல்லை. ஆக இயேசுவை அவருடைய பேச்சிலே பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வி. ஆனால் இயேசு சொன்ன பதில் ஆச்சரியம். இவர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இயேசுவினால் வரக்கூடிய நித்திய ஜீவனையோ இயேசுவினால் வரக்கூடிய உயிர்த்தெழுதலையோ எதையும் விசுவாசிக்கவில்லை. உபதேசத்திற்கு முரண்பட்டார்கள், பகைமை பாராட்டினார்கள், கொலை செய்யும்படி எத்தனித்தார்கள். கொலையில் பங்கு இருந்தது. வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் யாரை கொலை செய்யும்படி எத்தனித்தார்கள்? மாம்சத்தில் வந்த தேவனை. யோசித்து பாருங்கள். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனை, மாம்சமாக இரத்தமாக வந்த கிறிஸ்து இயேசுவை இவர்கள் கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள், எத்தனித்தார்கள், ஆட்களை ஏவினார்கள், அரசாங்கத்தில் பேசினார்கள், பரியாசம் செய்ய ஒப்பு கொடுத்தார்கள், கொன்று போட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேறு யூத ஜனங்கள் இயேசுவை கொல்லவில்லை. வேறு ரோமாபுரியார் இயேசுவை கொல்லவில்லை. ஆலயத்தோடு தொடர்புடையவர்கள், ஆலயத்தில் இருந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஆச்சரியமாயிருக்கிறது. நாம் வேத பாரகர்களைப் போல வேத அறிவு நிரம்ப பெற்றவர்கள் அல்ல. நாம் பரிசேயர்களைப் போல ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ இல்லை. நாம் சதுசேயர்களைப் போல தங்களுடைய விசுவாசத்திலே உறுதியாக இருக்கவும் இல்லை. அன்றொரு நாள் கிறிஸ்து இயேசு நம்மை தேடி வந்தார். கிறிஸ்து இயேசுவை நாம் அப்படியே, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே, அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே, அவர் எப்படி வந்தாரோ அவரை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டோம். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் ரட்சிப்பினாலே யோசித்து பாருங்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை நினைத்து பாருங்கள். நாம் எப்படி இருந்தோம்? தேவன் நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டார்? நாம் என்ன செய்து நீதியானோம்? எதையுமே செய்யவில்லையே. இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், மறு பிறப்பு அடைந்தது நிமித்தம், அந்த மறு பிறப்பு நிமித்தம் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். இன்றைக்கு சபை மறைக்கக்கூடிய சத்தியம், நீ நீதிமான் என்பதை சபை மறைக்கிறது. நீ பாவி என்று பிரசங்கிக்கப்படக்கூடிய பிரசங்கங்களுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. நீ தேவனால் நீதிமானாக்கப்பட்டவன், நீ இயேசுவால் நீதிமானாக்கப்பட்டவன். இயேசுவின் நிமித்தம், இயேசுவின் கிரியையின் நிமித்தம், இயேசுவின் தியாகத்தின் நிமித்தம், இயேசுவின் மரணத்தின் நிமித்தம், இயேசுவின் சிலுவை பாடுகளின் நிமித்தம், இயேசு உயிர்த்தெழுந்தது நிமித்தம் நீ நீதிமானாக்கப்பட்டாய் என்று வேதம் சொல்லுவதை சபை வரவேற்கவில்லை. பாரம்பரியம் தடுக்கிறது, அசத்தியமான பிரசங்கங்கள் தடுக்கிறது, மனதை தடுத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவ நீதியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு இடத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது, இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். உன்னுடைய நீதி என்ன? கேள்வி.
நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? தேவன் ஒருவேளை என்னை பார்த்து கேட்பார் என்றால் நான் சொல்லுவேன், என்னுடைய நீதி கிறிஸ்து, 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 கிறிஸ்துவை தவிர நான் நீதியை அறியேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்மை தேவன் நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். திறமையினால் ஆனவர்கள் எத்தனை பேர்? ஜெபத்தால் நீதிமான்கள் ஆனவர்கள் எத்தனை பேர்? நம்ம கரத்தை தூக்க முடியுமா? வேத வாசிப்பால் நான் நீதிமான் ஆகிவிட்டேன் சொல்ல முடியாது. பாருங்க, தேவன்கிட்ட பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன், அதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. அது நீதிமான் ஆன பிறகு அதெல்லாம் பண்ணலாம். நீதி ஆகிறதுக்கு அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீதி ஆன பிறகு கிறிஸ்துவின் மேலே உள்ள அன்பு நிமித்தம் அதிகமாக ஜெபிக்கலாம். நீதி ஆன பிறகு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பினால் அதிகமாக கொடுக்கலாம். நீதி ஆன பிறகு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பினால் அதிகமாக பிரசங்கிக்கலாம். நீதி ஆன பிறகு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பினால் ஆங்காங்கே சுவிசேஷத்தை மிஷினரி போல அலைந்து சென்று கொடுக்கலாம். நீதி ஆவதற்காக இது கொடுப்பதில்லை. அப்படி கொடுத்து நீதி ஆக முடியாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் அல்ல, எனது நீதி அல்ல, எனது சுய நீதி அல்ல, எனது சுய கிரியைகள் அல்ல, இயேசுவின் கிரியைகள், இயேசுவாகிய நீதி. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இரண்டாவது என்று எழுதப்படவில்லை, கடைசியாக என்று எழுதப்படவில்லை. முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்வது முதலாவது. அது தேவ நீதி என்பது முதலாவது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, காலம் காலமாக பிசாசு ஒரு பொய்யை மனிதனுடைய மனதிலே நிலைநாட்டி வைத்திருக்கிறான். அது என்ன? நீ பாவி, நீ பாவி, நீ பாவி. புறஜாதியாரிடத்தில் சொன்னால் பரவாயில்லை, விசுவாசியின் இடத்திலே இப்படி சொல்லி 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 விசுவாசி பாவ உணர்விலே நான் பாவியாக இருக்கிறேன், அதனால் தான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை. நான் பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதனால் தான் அது எனக்கு கிடைக்கவில்லை, இது எனக்கு கிடைக்கவில்லை, இதிலே குறைவுபட்டிருக்கிறேன், அதிலே குறைவுபட்டிருக்கிறேன் என்று சொல்லி தனக்குத்தானே குத்தி கொண்டு தனது நீதியை தேடிக்கொண்டு விசுவாசி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், வாழ்க்கையிலே முதலாவது தேவநீதி, நானே உனது நீதி. அதை நீ சிந்தி, அதை நீ யோசனை பண்ணு, அதை நீ தியானம் பண்ணு, அதை நீ உன் மனதிலே பதித்துக்கொள். காலையிலும் மாலையிலும் மதியத்திலும் நான் அல்ல, இயேசுவே எனது நீதி, எனது நீதி, இயேசுவே எனது நீதி. ஒருவேளை பிசாசு அந்த பாவம் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு விடுவோம். ஆனால் அது தேவ நீதி என்பது வேறு, இப்படி பாவத்துக்கு மனம் திரும்புவது வேறு. அது ஒரு பரிசு, அதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சில பாவங்கள் இருந்தால் கழுவி பரிசுத்தத்திற்குள்ளாக வருவது நல்லது. ஆனால் இந்த தேவ நீதியை விசுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவ நீதி.
முதலாவது எனது கிரியை அல்ல, முதலாவது தேவநீதி. முதலாவது எனது செயல்கள் அல்ல, முதலாவது தேவநீதி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். இயேசுவினுடைய கல்வாரி பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். இயேசுவை மகிமைப்படுத்துகிறோன்னு அர்த்தம். இயேசுவினுடைய பிறப்பு, வளர்ப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், தியாகங்களை அங்கீகரிக்கிறோம் என்ற அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எல்லாமே இயேசுதான். நம்முடைய விசுவாசம் தேவ நீதியாக இருக்கட்டும். வீட்டின் மாடியிலே தொட்டி இருக்கிறது, மேல்நிலை தொட்டி, ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது பாருங்க. தண்ணீர் நிறைந்து இருக்கிறது. வீட்டில் ஹால் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது. தண்ணீர் தேவைப்படுகிறது. மேல்நிலை தொட்டியிலே தண்ணீர் இருக்கிறது, பைப் கனெக்ஷன்ஸ் எல்லாம் சரியாக இருக்கிறது. இதேபோல்தான் கிறிஸ்து இயேசு மேல்நிலை தொட்டியை கல்வாரியிலே தனது பாடுகளின் மூலமாக நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நிரப்பி வைத்திருக்கிறார். இப்போ நமக்கு தண்ணி வேணும் பாருங்கள். பைப் ஃபுல்லாக அங்கங்கே அடைச்சிருக்கு, லாக் பண்ணி வச்சுருக்கோம். எதனால் லாக் பண்ணி வச்சுருக்கிறோன்னா, நான் பாவி, ஒரு குற்ற மனசாட்சி, நான் மீறுதல் செய்தவன், நான் குற்றம் செய்தவன், இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் தகுதி இல்லாதவன் என்று சொல்லி அங்கங்கே அடைக்கிறோம். பாத்ரூமில் தண்ணி இல்லை, பெட்ரூமில் தண்ணி இல்லை, கிச்சனில் தண்ணி இல்லை. நம்முடைய நிலைமை பரிதாபமாக மாறுகிறது. கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்திற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். குற்றமன சாட்சி, நான் பாவி, இன்னும் பாவி, இன்னும் பாவி, இன்னும் பாவி. ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியவில்லை. இப்போது முதலாவது தேவனுடைய நீதி என்ற எண்ணம் வரும்போது, என்னுடைய சுய கிரியையினால் நான் நீதிமான் அல்ல, இயேசுவின் கிரியையினால் நான் நீதிமான் என்று சொல்லும்போது பைப்பு திறக்குது பாருங்கள், தண்ணீர் வர ஆரம்பிக்குது. பைப்பு திறந்து தண்ணீர் வருது, ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். பாத்ரூமுக்கு தேவைன்னா பாத்ரூமில் கொடுக்கப்படும், பெட்ரூமில் தேவைன்னா பெட்ரூமில் கொடுக்கப்படும், ஹாலுக்கு தேவைன்னா ஹாலில் கொடுக்கப்படும், கிச்சனில் தேவைன்னா கிச்சனுக்கு கொடுக்கப்படும். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் கிறிஸ்து சவதரித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். கிறிஸ்து தமது அன்பு நிமித்தம் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை நேசித்த அன்பு நிமித்தம், தமது கிருபை நிமித்தம், தமது மனதுருக்கத்தின் நிமித்தம், நம்மை நேசித்தது நிமித்தம் சேகரித்து வைத்த ஆசீர்வாதங்கள். அவரே என் நீதி, நீரே என் நீதி, இயேசுவே என் நீதி என்று நாம் சொல்லி அங்கீகரிக்கும் போது ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்க ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மனிதனுக்கு ஒரு குணம், தன்னை மேன்மை பாராட்டுவது. எப்படியாவது தன்னை மேன்மை பாராட்டுவது, அது மனிதனுடைய குணம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் பேச விடுங்க, தன்னை மேன்மை பாராட்டிடுவான் மனுஷன். நான் யார் தெரியுமா, நான் எந்த குலத்தை சேர்ந்தவன் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, என்னுடைய பண மதிப்பு உனக்கு தெரியுமா, எனக்கு தெரிந்த நண்பர்களை பற்றி உனக்கு தெரியுமா, இப்படி ஆரம்பிச்சிருவான் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம். ஆலயத்துக்கு வர்றவங்களை உட்பட வேத பாரகர்கள் இப்படித்தான் இருந்தார்கள், பரிசேயர்கள் இப்படித்தான் இருந்தார்கள், சதுசேயர்கள் இப்படித்தான் இருந்தார்கள். மனுஷனுக்கு பெருமை பாருங்கள், தாழ்த்த மனசே இல்லை. எப்படியோ உலக பிரகாரமாக ஏதாவது ஒன்றில் லிங்கை வச்சுட்டு தன்னை பற்றி பெருமையாக எண்ணிக்கொள்கிறான்.
இதுதான் மிகப்பெரிய பாவம். பாவத்திலும் பாவம், பெரிய பாவம் இதுதான், பெருமை. நாமோ தாழ்மையுள்ளவர்கள். உன்னை பற்றி சொல்லு, என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அன்று ஒரு நாள் இயேசுவை சந்தித்தேன். அந்த இயேசுதான் எனது பெருமை, அந்த இயேசுதான் எனது மேன்மை, அந்த இயேசுதான் எனது வாழ்க்கை, அந்த இயேசுதான் எனது ஜீவன், அந்த இயேசுதான் எனது நீதி, அந்த இயேசுதான் எனது ரட்சிப்பு, அந்த இயேசுதான் எனது வெளிச்சம், இயேசுதான் எனது வழி, இயேசுதான் எனது சத்தியம். இதுதான் நம்முடைய பெருமை, இதுதான் நம்முடைய பெருமை. அந்த இயேசு கொடுத்த நீதியால். வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள், சங்கீதம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீதிமான்கள் 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 நீதிமான்கள், அவர்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாம் வேதம் சொல்லுது பாருங்கள். இயேசு என்கிற நீதியால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களோடு நமக்கு தொடர்பு இருக்கிறது பாருங்கள். அந்த ஆசீர்வாதங்களோடு நமக்கு தொடர்பு இருக்குது. டைரெக்டாக டீல் பண்ணும்போது பிசாசு சொல்லுவான், உன்ட்ட அந்த பாவம் இருக்குது. இப்போ டைரெக்டாக டீல் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம், அது கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி போட்டது, இயேசுவே எனக்கு நீதியாக இருக்கிறார், இயேசுவின் நிமித்தம் இந்த ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் என்கிற பேச்சிற்கு இடமே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எனது கிரியை, எனது பரிசுத்தம், எனது ஆராதனை, எனது ஜெபம், எனது பொருத்தனை, எனது ஊழியம், இப்படி சொல்வதில் அர்த்தமே இல்லை, அர்த்தமே இல்லை. இயேசு இயேசு இயேசுவை காவாசி அங்கீகரிக்கிறதில்ல, அறவாசி அங்கீகரிக்கிறதில்ல, முழுமையாக அங்கீகரித்ததால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களுடைய எண்ணத்தில் அது இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் தேவ நீதியின் மாதம் என்று சொல்லுவோம். வெறும் நீதியின் மாதம்னா உடனே நம்ம அஃபண்ட் ஆயிடுவோம் பாருங்கள், நம்ம நீதின்னு. தேவ நீதியின் மாதம். அறிந்து கொண்டோம், தியானிப்போம், அந்த நீதியை சார்ந்து கொள்வோம், அதை பிடித்து கொள்வோம், அந்த தேவ நீதிக்காக தேவனுக்கு துதி செலுத்துவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையை சுருக்கமாக சொன்னால், தேவநீதி, தேவனுக்கு கீழ்ப்படிதல், அது நிமித்தம் தேவனுக்கு கீழ்ப்படிதல், அந்த தேவநீதி நிமித்தம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்றல், அந்த தேவநீதியின் நிமித்தம் பாவத்திற்கு விலகி வாழ்தல். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சங்கீதம் 5:12 வாசித்து முடிப்போம். சங்கீதம் 5. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து. அருமையானவர்களே, கர்த்தர் நீதிமான்களை சிநேகிக்கிறார். கர்த்தர் நீதிமான்களை சிநேகிப்பது மாத்திரமல்ல, அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்ம வாழ்க்கை நிமித்தம் அல்ல, இயேசுவின் நிமித்தம், இயேசு என்கிற நீதியின் நிமித்தம் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால நம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்துவை நம் வாழ்நாள் முழுவதும் நாம் பின்தொடரும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் சொன்னது போல, ஆண்டவரே, உம்மை நான் ஆசையாய் நான் தொடருகிறேன். ஆண்டவர், நீர் என்னை நீதிமானாய் மாற்றினீர். அந்த நீதியை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அதை நாங்கள் பின்பற்றும்படியாக
ஆண்டவரை உம்மை நான் ஆசையாய் நான் தொடர்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரை கிறிஸ்து என்னை நீதிமானாய் மாற்றினார், அந்த நீதியை நான் பின்பற்றி நான் செல்ல வேண்டும் என் வாழ்நாள் முழுவதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாழ்நாள் முழுவதும் நான் ஆசையாய் நான் தொடர்கிறேன் என்று சொல்லும்படியாக ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால பலனை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும், அவருடைய நீதியை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும், அவருடைய பலனை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உம்மை நாங்கள் பின்பற்றி செல்ல, உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி செல்ல எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய நினைவுகளையும் எங்களுடைய எல்லா மூச்சுக்களின் தகப்பனை ஆராய்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே, வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வாரம் வேண்டுகிறே. மீண்டும் சொல்லுவா. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே, வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வாரம் வேண்டுகிறே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீராய் இயேசுவே, தாமதமாய் கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதமாய் கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே என்னை நீதியாக்கினவருடைய பாதங்களை நான் பின்பற்றும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்நாள் முழுவதும் தகப்பனே ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தகப்பனே உம்முடைய நீதியை நாங்கள் பின்பற்றி செல்லக்கூடிய நல்ல சீஷர்களாக, ஆண்டவருடைய நல்ல பிள்ளைகளாக, எங்களுக்கு சுவிகாரம் கொடுத்தவர், எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவர், எங்களுக்கென்று பாதைகளை ஆண்டவரே நீர் எல்லாவற்றிலும் உருவாக்கி கொடுத்த தேவன், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்வதற்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்வதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சம் எங்களை அழைத்து செல்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஐயா நாங்கள் சந்திக்கிறதான எல்லா சோதனைகளிலும், எல்லா வேதனைகளிலும், எல்லா நெருக்கங்களிலும் தகப்பனே நாங்கள் எழும்பி நின்று தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த புது வாழ்வின் நிமித்தமாக, நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய நீதியின் நிமித்தமாக நாங்கள் எழும்பி ஜெயம் பெற்றவர்களாக, உம்முடைய காருண்யத்தினால எங்களை சூழ்ந்திருப்பதற்காக நாங்கள் நன்றின்னு சொல்றோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவர் இந்த நாளிலும் வந்து ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றின்னு சொல்றோம் ஐயா. உம்முடைய திரு ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்கள் இருதயங்களில் அனுதினமும் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெயம் பெற்று ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆசையாய் தொடர்ந்திட நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் திருக்கரங்களிலே நாங்கள் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக.
ஆமென், ஆமென், ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ்ல, 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 பிரைஸ்ல.